நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 12/6/2023 18/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷப ராசியில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கார். இந்த மாதம் பிறக்கிறது, அதாவது வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் 16ஆம் தேதி காலத்தால் ஆனி மாதம் பிறந்துடுறது. அதனால் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதுதான் பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் வருது. கடகத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. துலாத்தில் கேத்து பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இதில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். சந்திரன் 12ஆம் தேதி கார்த்தால், அதாவது திங்கட்கிழமை கார்த்தால் பார்த்தேனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து அவர் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 18ஆம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா ஒரு 5-6 மணிக்கு ஆதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுறார். திருவாதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் அவர் உத்திரட்டாதியிலிருந்து ஆதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். இப்போ யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியான ஒரு வெள்ளை அரளி மாலை சிவன் கோவிலில் போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேனால் 15ஆம் தேதி ஏகாதசி வருது. அதுக்கப்புறம் அதாவது 14ஆம் தேதி ஏகாதசி, 15ஆம் தேதி துவாதசி. அதை தவிர சாயந்தரம், அதாவது துவாதசி கார்த்தால் ஒரு 10-11 மணி வரலும் தான் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தேன்னா சாயந்தரம் திரையோதசி வந்துடுறது. சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. சிவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தினமாக இது திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் கருதப்படுகிறது. ஏன்னா பிரதோஷ காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு பிரதோஷத்தை சேவித்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் பலிதமாகும் அப்படின்றது இந்த சைவர்களின் சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு. இந்த வாரம் பார்த்தேனால் 18ஆம் தேதி அமாவாசை காலத்தால் ஒரு 11 மணி வரலும் போட்டிருக்கும் தீதி. 17ஆம் தேதியே அமாவாசை ஃபுல் டே இருக்கும். ஆனால் 11 மணி 12 மணிக்கு மேலே வர்றதுனால அமாவாசை எடுத்துக்க மாட்டா. 18ஆம் தேதி காலத்தால் தான் அமாவாசை எடுத்து இப்போ 11 மணிக்குள்ளே அமாவாசையும் வந்துடுது. பித்திருக்களுக்குன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதன் மூலியமாக உங்களுடைய குல விருத்திக்கும் குலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நிற்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக குலத்தின் மேலே ஒரு என்ன சொல்கிறது, உங்களால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால அமாவாசைக்கு உண்டான திதி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த 15ஆம் தேதி அன்றைக்கே துவாதசி கார்த்தால ஒரு 11 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி வருதுன்னு சொன்னேன். அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் வேறு. கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி கிருத்திகை விரதம் இருப்பாள். அதுக்கு அடுத்த நாள் அதாவது திரையோதசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையும் வந்துடுறது. ஸோ இந்த வாரம் பார்த்தேலையானால் மேஜர்லி இந்த ஏகாதசி, துவாதசி, கிருத்திகை விரதம், அதை தவிர அமாவாசை வருது. இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 12/6 18/6 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 12/6/2023 18/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் புத பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா, சிறு சிறு செலவுகளை வைப்பார். இருந்தாலும் புத பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால்
கல்விக்காக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் புத பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு வந்து சூரிய பகவான் வரார். இந்த மாதம் வந்து 16ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் வந்துடுறார். அதனால் ஆனி மாதம்னு சொல்கிறோம். 16ஆம் தேதி சூரிய பகவான் வர்றது, சூரிய பகவானுக்கு இது ஒரு நட்பு வீடு. அவர் வந்து 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அதை தவிர 3ஆம் இடத்தையும் குரு பார்த்துடுறார். அதனால் சுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதை தவிர வந்து 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். எல்லா விதமான தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். கண்டிப்பாக வந்து வைகாசி மாதம் பார்த்து முடிச்சிருக்கணும். நிச்சயமாக கண்டிப்பாக வைகாசி மாதத்தில் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா ஆனி மாதமும் பிறக்கிறது, ஆனி மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம். கிரகப்பிரவேசம் தான் ஆனி மாதத்துக்கு கூடாதுன்னு சொல்லுவோம். கல்யாணம் நிச்சயமாக பண்ணலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து கல்யாணத்தை முடிச்சிருங்க. நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, அதை தவிர வந்து இந்த இதில் ஸ்பெக்ட்ரம் அதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவாளுக்கு, அதை தவிர புதன் சம்பந்தப்பட்ட நரம்பு இயல் தொழில்கள், அந்த விஷயங்கள், அதை தவிர நுணுக்கமான கலைகள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த புதனுடைய தாக்கம் இருக்கிறதுனால இந்த நுணுக்கமான கலைகளில் இருக்கிறவா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, அனலிட்டிக்ஸு இதில் மாதிரி இதில் இருக்கவா, பேங்கிங் செக்டரில் வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸில் இருக்கிறவா, அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளை போய் வழிபட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா இந்த வாரம் வந்து ஏகாதசி, துவாதசி, பிரதோஷம் எல்லாமே நல்லபடியாக வருது. அமாவாசையும் வருது. நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.